அடுத்தபடியாக உங்களோட அனுமதியோடு சில நபர்களை கௌரவிக்க இருக்கிறோம். ஒரு சபை அப்படின்று ஏற்படும் பொழுது அந்த சபைக்கான அந்த கணம் அதிகம். தனிநபர்கள் ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டு செய்கிறத விட தர்மத்தின்பால் பிரேமை உள்ள 1000 நபர்கள் வேண்டாம், 100 நபர்கள் ஒரு இடத்துல வந்தாலே அந்த சபை மிகவும் பலம் பொருந்தியது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் ஒரு இடத்துல சேரும் பொழுது அந்த சபையானது எப்பொழுதுமே பலம் வாய்ந்தது, ஆசீர்வதிக்கத்தக்கது. இந்த சபை எப்படி அமைஞ்சிருக்குனாக்க, நெரூர் சுவாமிகள் அவரை ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். எனக்கு இது ஒரு புது அனுபவம். நான் வந்து ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு இதெல்லாம் நடத்தினதெல்லாம் இல்லை. என் வேலை அர்ச்சனை பண்ணுறது, கோவிலை பார்த்துக்கிறது தான். ஆனால் ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருந்தேன். நம்ம கண்ணு முன்னாடி இந்த தர்மத்துக்காக எந்த பிரதிபலனும் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் சில பேர் நம்ம முன்னாடியே இருந்துகிட்டே இருக்கா. நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். காமராஜ் சொன்னா, நான் ரொம்ப ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் ஏதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு நதியை போய் சுத்தம் பண்ணிட்டு இருப்பார். தாமிரபரணியை பற்றி அதிகமாக எழுதுவர். ஜடாயு நான் சொல்லும் பொழுது சொன்னார், யஜ்யங்கள் பல வகை உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். நதியை சுத்தம் பண்ணுறதும் ஒரு யஜ்யம் போல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். காமராஜ் சொன்னார், ரொம்ப நாள் அங்கீகரிக்கப்படாமலே இருந்தார். அதையும் சொல்கிறேன். நல்லவாளுக்கு வந்து அங்கீகாரம் அவ்வளோ சாமானியமாலாம் கிடைச்சிறதும் இல்லை. ஏன்னா நமக்கு யாருக்கும் அவ்வளோ நேரமும் இல்லை. இப்போ நாம் ஏதோ ஒரு விருது கொடுத்துட்டோம், இதனால் அவர்களுக்கு எதுவும் நிறைய போகிறதா, அதெல்லாம் இல்லை. நம்மால் முடியாத ஒன்றை, நாம் அனுதினமும் கடந்து செல்லக்கூடிய ஒன்றை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னாக்க, நாம் ஒரு நிமிஷம் நின்று நிதானிக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, இந்த பரமேஸ்வரன் சன்னதியை விட ஒரு சிறந்த இடம் உண்டா? இங்கே எந்த விதமான சார்பும் இல்லை. இங்கே பக்திங்கிறத தவிர வேறு எந்த விதமான சார்பும் இல்லை. இந்த சபையில் அனைவருமே ஆராதனை செய்யக்கூடியவர்கள். இந்த தர்மத்துக்காக ஏதானும் செய்ய முடியுமா அப்படின்னு யோஜனை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்விலே அதை செயல்படுத்தி காட்டி வரக்கூடியவர்கள். அந்த வகையில் சில நபர்களை நம்ம கௌரவிக்கிறோம்னு நினைக்கிறோம். அது அவளுக்கு கௌரவங்கிறத விட இந்த சபைக்கு கௌரவம்னு நான் கருதுறேன். சுவாமியினுடைய, நெரூர் சுவாமிகளுடைய அனுகிரகத்தோடு இதை நான் இந்த இடத்துல பண்ணுறதுல நான் ஒரு ஓப்படைகிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. சுவாமிக்கு ஒரு புஷ்பத்தை சாத்தும் பொழுது என்ன சந்தோஷம் கிடைக்கிறதோ அதே போல் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறது. முதலாவதாக நான் காமராசன் நாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே நிறைய பேர் இருக்கா, இருந்தாலும் ஏன் முதல்ல அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன்னா, அவருடைய பயணம் மிகப்பெரியது, சாமானியமானதும் அல்ல. எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் ஒரு மனுஷனால் 20 வருஷம் இயங்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அது இன்னும் நீங்கள் பார்க்கலாம், இப்போ கூட நீங்கள் நல்ல விஷயங்களை எழுதுறத மக்கள் உடனே போய் எடுத்து படிச்சிடலாம் மாட்டான். ஆனால் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயத்தை எழுதுனா அதை போய் படிப்பார். காசிப்பு, சண்டை, நடிகர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விஷயம், இதெல்லாம் முதல்ல போய் படிப்பார். ஆனால் நல்ல விஷயங்களை கேட்பதற்கு அல்லது அதை எழுதுவதற்கு, அப்படி எழுதக்கூடியவர்களை இந்த சமூகம் இந்த நிலையில் வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காமராஜ் அண்ணா ஒரு உதாரணம். அவர் இங்கே பாபநாசம் ஆரம்பிச்சு எங்கே நதி தோன்றதோ அந்த இடத்துல இருந்து சங்குமுகம் வரைக்கும் அவருடைய காலடி தடம் படாத இடம் ஒன்று இல்லவே இல்லை. அவருடைய பணி சாதாரணமானதெல்லாம் இல்லை. அவரை இந்த நிகழ்வில் கௌரவம் செய்யணும்னு எங்கள் சபையினுடைய முன்னவர் முருகானந்த சிவாச்சாரியர் அவர்களை கொண்டு அந்த பரமேஸ்வர பிரசாதமா இந்த கௌரவத்தை நாம அவருக்கு வழங்கி நாம மகிழ்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், சாதாரண பணியெல்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிறது போல் நதியை பற்றி ஃபேஸ்புக்கில் கவலைப்பட்டுட்டு ட்விட்டரில் ட்விட்டு போட்டு நகர்ந்து போகிற கதையெல்லாம் இல்லை. இந்த நதி தீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் நேரடியாக சென்று அந்த கோவிலுடைய தல வரலாற்றை அச்சுப்படுத்தியிருக்கார். அது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில்
எவ்வளவு காலம் நேரம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னைக்கு தாமிரபரணி நதிநீர் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் கவலைப்படுது, சமூக ஆர்வலர்கள்லாம் கவலைப்படுறாங்க. 2026 இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னாக்க அது சாமானியமான விஷயம் இல்லை. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்றத தவிர என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் 2 வார்த்தை பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 1996ன்னு சுபா அம்மா சொன்னாங்க. அந்த நேரம் நான் வந்து கல்லடியக்குறிச்சி எழுதுறதுக்காக வந்திருந்தேன். நானும் இந்த கோயிலுக்கு முன்னால் வந்து பார்த்துட்டு கோயில் திறக்கலையேன்னு போயிட்டேன். என்னுடைய தலை தாமிரவர்ணி 1000 பக்க புத்தகம். அது வந்து தாமிரவர்ணி தோன்றக்கூடிய இடத்துல இருந்து மேலச்சேவல் வரைக்கும். இப்போ நான் இடைத்தாமிரவர்ணி 2வது புத்தகம் வெளியிட்டிருக்கேன். அது மேலச்சேவல்லேருந்து மேலப்பாளையம் வரைக்கும் எல்லா தெருவும் போய் ஒவ்வொரு கோயிலையும் நான் வரலாறு எழுதுறது என்னுடைய வழக்கம். எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, நாங்கள் விக்னேஷ் என்று அழைக்கக்கூடிய எங்களுடைய அன்பு ஐயா வந்து கருங்குளத்தில் இருப்பவரும் குலசேகரநாதர் அவர் தான். மார்த்தாண்டீஸ்வரருக்கு குலசேகர நாயர் பக்கத்தில் தெற்கு காரசேரி இருக்குது. அதில் இதே தெய்வம் இதே தான் அது இருக்குது. எங்களுக்கு அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த வரலாறு கேட்கும்போது புளியமரத்தடி சொசைட்டிகிட்ட போங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சுபாவமான ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி அந்த அம்மாவை நேரில் பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு நிமிஷம் அந்த கடைசியில் பேசின ஐயா வந்து தாமிரவர்ணியை பற்றி நிறையா பேசினாங்க. அந்த காரியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. தாமிரவர்ணியை பற்றி நாங்கள் 2028 நம்ம மகா புஷ்கரம் வரும்போது நிறைய பேர் அதை தடுத்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். தடுக்கும் போது மகா புஷ்கரம்னு ஒன்று நடத்தக்கூடாது, இந்த தாமிரவர்ணியில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது அப்போ என்ன சொன்னாங்க, நீதிமன்றத்துக்கு போய் அவங்க நாடி இதை வந்து தடை செஞ்சாங்க. தடை செய்யும் போது யாராவது ஒருத்தர் புத்தகத்தில் எழுதியிருந்தால் நாங்கள் வந்து இதுக்கு அனுமதி தரோம்னு சொல்லி நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க. அதற்கு அனுமதி கொடுக்க காரணமாக இருந்தது என்னுடைய நூல் வர்க்காக எனக்கு கிடைத்த பரிசு. நான் 144 திருத்த கட்டத்தையும் நவீன தாமிரவர்ணி மகாத்மியான்னு எழுதினேன். அதை வந்து வேளாக்குறிச்சி ஆதீனம் தன்னுடைய பொருள் செலவில் அதை வந்து வெளியிட்டாங்க. அந்த நவீன தாமிரவர்ணி மகாத்மியத்தில் பார்த்தீங்கன்னா 144 தீர்த்த கட்டமும் அந்த நவீனம் அப்படிங்கிறதுக்காக ஆடியோ அதில் வந்து பதிவாகிருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆடியோ இருக்கும். அதனால தான் அது நவீன தாமிரவர்ணி மகாத்மியம். நிறைய ஆதீனங்கள் 18 ஆதீனங்கள் சேர்ந்து எனக்கு கவரம் படுத்து இன்றைக்கி சாமிகளுக்கு மத்தியில் நான் வாங்குறத ரொம்ப சந்தோஷப்படுறது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், நாங்கள் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கோம் 2018 தாமிரவர்ணியில் வந்து சாக்கடை கலக்கக்கூடாதுன்னு. அந்த வழக்குக்காக நீதியரசர் CR சாமிநாதன் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் நம்மளுடைய ராஜஸ்தான்லேருந்து நீர்மனிதர் ராஜேந்திர சிங்கும் வந்துட்டு போயிருக்காங்க. கூடிய விரைவில் தாமிரவர்ணி சுத்தமாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீதிமன்றமும் சாமியோடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயம் தாமிரவர்ணியை மீட்டடிப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மேலும் எங்கள் விக்னேஷ் ஐயா வந்து இவ்வளவு வளர்ந்து இன்று இங்கே வந்து நிற்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இதை விட பெரிய பெருமை எதுவுமே இல்லை. மிக்க நன்றி எல்லோருக்கும்.